அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஒரு நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 28 ஆண்டுகள், பாபரி மஸ்ஜிதினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது என்று சொல்வதை விட வாங்கப்பெற்ற ஜட்ஜ்மெண்ட், எழுதி கொடுக்கப்பட்டு நீதிபதியால் வாசிக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். இதில் பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. நான் பொதுவாக அதை பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. அதில் நியாயமான முறையில் நீதி பரிபாலனை நடந்து மிகப்பெரிய இந்தியாவினுடைய சரித்திரத்தில் இத்தனை ஆண்டுகள் எந்த வழக்குகளும் இவ்வளோ பெரிய ஆண்டுகள் நடந்ததில்லை. அதனால் இன்றைக்கு நவம்பர் 8ஆம் தேதி 2019 பாபரி மஸ்ஜித் சம்பந்தமான பூமி சிவில் கேஸ், அது சம்பந்தமான வழக்கினுடைய தீர்ப்பு வந்ததோ அன்றைக்கே நாம் தீர்ப்பு, நீதி பரிபாலனம், நீதிமன்றங்களுடைய வழக்குகள், அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு 99% நாம் இழந்துட்டோம். பொதுவாகவே இந்தியாவில், நம்முடைய நாட்டில் ஜுடிஷரி நீண்ட நெடிய ஆண்டுகளாக, இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஒரு வழக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அது ஏதாவது ஒரு பார்ஷியாலிட்டியால் இருக்கும், ஒரு பாகுபாடு இருக்கும். அது வழக்கினுடைய போக்கில் அது ஏற்பட்டதா, அல்லது அந்த ஜட்ஜினுடைய மனோநிலையா, அல்லது சட்டம் அப்படிப்பட்ட நிலையிலே இவர்கள் வைத்திருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. எந்த வழக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 90% வழக்குகள் வித்தியாசமான தீர்ப்பு தான் வரும். உங்களுக்கு நீங்கள் நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பின்னாடியெல்லாம் போய் அரைச்சமாவை அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரித்திரத்துக்கும் வரலாறுக்கெல்லாம் போக வேண்டாம். தமிழகத்தில் தமிழன் என்ற முறையில், தமிழகத்தில் சமீபத்திய ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திரம் நீங்கள் பார்த்தாமச்சு, மிகப்பெரிய அளவுக்கு அனலைஸ் பண்ணப்பட்டு விவாதிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய சொத்து குவிப்பு சம்பந்தமான ஜட்ஜ்மெண்ட். அது நீதிபதி குன்ஹா பட்டவர்த்தனமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஹைகோர்ட்டில் அதற்கு எதிரான ஜட்ஜ்மெண்ட், இறுதியான ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்தது? எல்லா ட்ரையலும் முடிஞ்ச பிறகு முதல்வராக ஜெயலலிதா அம்மையார் அமர்ந்து மரணிக்கும் வரை தீர்ப்பு வழங்கப்படலை. ட்ரையல் முடிச்சுட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுவதே நீண்ட நெடிய நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதே அது ஒரு பெரிய பார்ஷியாலிட்டி, ஒரு பாகுபாடு காட்டக்கூடியது. எந்த ஒரு குற்றத்திற்கும் அந்த குற்றத்திற்கு உரிய குறிப்பிட்ட நேரத்தில் நீதி பரிபாலனை கரெக்டாக வழக்காடு மன்றங்களில் கொண்டு நீதி பரிபாலிக்கப்பட்டிருன்னு சொன்னால் தான் குற்றவாளிக்கு உரிய தண்டனையும் பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய நீதியும் கிடைக்கும். தாமதித்து வழங்கப்படக்கூடியது நீதியே கிடையாது. இதில் நான் எதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்ட நம்முடைய தமிழகத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு கேஸ். முதல்வராக ஜெயலலிதா கடைசி வரை அமர்ந்திருந்தார். சில இடர்பாடுகளில் தன்னுடைய பதவியை விலக வேண்டியது வந்தது. ஆனாலும் கூட ஒரு பவர்மிக்க, அதிகாரமிக்க தலைவியாக தான் அந்த அம்மையார் மரணிக்கும் வரை இருந்தது. இங்கே மேட்ரு என்னன்னு சொன்னால்,
இது நீங்கள் ரீசெண்ட் இஷ்யூ நல்லா கவனிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. எப்போ? ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜு ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படலை, தீர்ப்பு கொடுக்கப்படலை. எப்போ தீர்ப்பு கொடுக்குறாங்க? சசிகலா அம்மையார் அவர்கள் முதல்வராக பதவி பிரமாணம் செய்வதற்கு வேண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி புரோஹித்தை போய் பார்த்த பிறகுதான் திடுதிப்புன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய, அப்படி தான் சொல்லணும், சதி திட்டத்தின் விளைவாக நான் சசிகலா அம்மையார் முதல்வர் ஆவதுக்கு உடன்பாடும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. அதெல்லாம் அரசியல் சட்டம் சம்பந்தமான விஷயம். என்ன நடந்துன்னு பாருங்கள். நீண்ட நெடிய நாட்களாக நடத்தப்பட்ட வழக்கு, தீர்ப்பு கொடுக்கப்படாமல் போடப்பட்ட வழக்கு, முதல்வராக போகிறார் என்ற உடனேயே வழக்கு ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜி தீர்ப்பு வழங்குகிறார். தீர்ப்பு குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு 5 ஆண்டுகள் சிறையில் அடைப்பதற்கு, 4 ஆண்டுகள் சிறையில் அடைப்பதற்கு, 100 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பதற்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பாருங்கள். பச்சைக்கு தெரியுது, வெளிப்படையாக தெரியுது, பட்டப்பகலாக தெரியுது. அதில் பெரிய சதி, பகல் வெளிச்சம் போல தெரியுது. ஜெயலலிதா இருக்கும் வரை தீர்ப்பு வரல. ஏன்? அதிகாரம் படைத்தவர், ஆட்சியில் இருக்கிறாங்க. பார்ஷியாலிட்டி இல்லையா? அது பாகுபாடு இல்லையா? நீதிமன்றங்கள் கோவில்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. யார்? காலங்காலமாக இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி கடவுளுக்கு சமம். இது ஒற்றை தீர்ப்பு போதாது. சமீபத்திய தீர்ப்பு, நீதிமன்றங்கள் நீதி பரிபாலனங்களை வளைப்பதும் முடிப்பதும் அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு மாற்றுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் உண்டா? இதுக்கு மேல் உதாரணம் தேவையில்லை. இனி நான் சொல்கிறேன், சமீபத்தில் டிமோனிட்டைசேஷனை மோடி இரவோடு இரவாக அறிவித்த பிறகு, 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு தடை செய்யப்பட்ட பிறகு, மக்கள் மத்தியில் இருந்த பணம் அல்லோல தில்லோலப்பட்டு பேங்கில் கொண்டு கொடுக்குதா, எங்கே கொடுப்பது, என்ன செய்வதுன்னு சொல்லிக்கிட்டு ஓடி பணம் மாற்றுவதற்கு வேண்டி இருந்து முனைப்பில் ஏடிஎம்களுடைய வரிசைகளில், நீண்ட நெடிய வரிசைகளில் மக்கள் அல்லோலப்பட்டு பேங்குகளில் போய் திக்குமுக்காடி அழுது கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் மரணித்தார்கள். ஒரு 2000 ரூபா நோட்டு கிடைக்காதான்னு சொல்லிக்கிட்டு பல நாட்கள் ஏடிஎம்முக்கு முன்னாடி, பல நாட்கள் பேங்குகளுக்கு முன்னாடி மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் உலகமே பார்த்தது சேகர் ரெட்டிகிட்ட. இதெல்லாம் ரீசன்ட் இஷ்யூ தான். உலகமே கண்கூட பார்த்தது, ஆச்சரியப்பட்டது. 2000 நோட்டுகள் கெட்டுக்கட்டாக, கோடிக்கணக்கான நோட்டுகள், புத்தம் புதிய நோட்டுகள். வழக்கு சிபிஐக்கு போச்சு. சமீபத்தில் என்ன தீர்ப்பு? சிபிஐ நீதிமன்றம் குற்றவாளி இல்லை, சேகர் ரெட்டி ஒன்றும் குற்றவாளி இல்லை. அனலைசிங் பண்ணப்பட்டது, அந்த ட்ரையல் நடந்த அதெல்லாம் விட்டுருங்க. தீர்ப்பு பச்சை குழந்தைக்கும் தெரியுது. நான் ஒரு 500 ரூபாவை மாற்றுவதற்கு, 2000 ரூபா ஏடிஎம்மில் எடுப்பதற்கு நான் 3 நாள், 5 நாள், 10 நாள் கியூ நின்னேன். எந்த பணக்கார முதலிகளும், எந்த செலிபிரிட்டியும் எந்த பேங்க்லேயும், எந்த ஏடிஎம்லேயும் நிற்கலை. அம்பானி, அதானி போன்ற எந்த முதலாளிகளும் நிற்கலை. ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற எந்த செலிபிரிட்டி நிற்கலை. கிரிக்கெட்டர்ஸ் நிற்கலை, ஸ்போர்ட்ஸ்மேன் நிற்கலை. இந்தியாவினுடைய பரம ஏழைகள், விவசாயிகள், தினக்கூலிக்காரங்க மணிக்கூர் கணக்கில் ஏடிஎம்லையும் பேங்குக்கு முன்னாடி நின்னாங்க.